master, once a failed teacher, coming back as a real master. எபிசோட் 4. ஜீவா சவால் விட்டதும் அனைவரும் தங்கள் பார்வையை ஜீவா மீது செலுத்தினார்கள். ரத்தோர் ஜீவாவை ஏளனமாக பார்த்து, ஜீவா, நேத்து ஆடிட்டோரியம்ல வாங்கினது பத்தலையா? பரவாயில்ல, இன்னும் நீ தைரியமா இருக்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு என சொல்லி ரத்தோர் நக்கலாக சிரித்தார். ஜீவாவின் உடலில் இருக்கும் ரித்விக்கின் முகம் சுருங்கியது. என்ன, நேத்துதான் அடி வாங்கினேனா? இந்த ஜீவா என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. இப்ப வேற கெத்தா பேசிட்டோம், என்ன போட்டின்னு வேற தெரியலையே என ரித்விக் நினைத்துக் கொண்டு கண்களை உருட்டினான். பூமியில் இருந்த ரித்விக் ஆன்மா இன்னும் ஜீவாவின் உடலில் முழுமையாக சேராமல் இருந்ததால் உடலில் வலிமை குறைவாக இருப்பதைப் போல் உணர்ந்தான். மூளையில் பழைய ஜீவாவின் வாழ்க்கையில் உள்ள தகவல்களை இன்னும் சேகரிக்காமல் இருப்பதை ரித்விக் உணர்ந்தான். இந்த நேரத்தில் ரத்தோரை விட ஜீவா கண்டிப்பாக குறைந்த வலிமையில்தான் இருந்தான். கண்டிப்பாக இந்த நேரத்தில் ரத்தோரை எதிர்கொண்டால் தோல்வி நிச்சயம். ஜீவா, நான் ரெடி. இந்த ஸ்கூல்ல இது காமன் தான். ஸ்டூடெண்ட்டை இம்ப்ரெஸ் செஞ்சு நம்ம கிட்ட சேர்த்துக்க போட்டி போடலாம், அதான் ரூல்ஸ் என ரத்தோர் அவன் முன்னால் வந்து நின்று கூறினார். இவன் சொல்றத பார்த்தா ஏதோ வித்தியாசமான போட்டியா இருக்கும் போலவே. இத பத்தி எதுவும் தெரியாம எப்படி தப்பிக்கிறது? ஒரு வேகத்துல முந்திரி கொட்ட மாதிரி போட்டிக்கு சரின்னு சொல்லிட்டோம் என நினைத்து மனதுக்குள் புலம்பினான் ஜீவா. மேஜிக் ஸ்கூலை பொறுத்தவரை இதுபோன்ற போட்டிகள் எப்போதும் நடக்கும். மாணவர்கள் தங்கள் ஆசிரியரை இந்த போட்டியின் மூலம் சுலபமாக தேர்ந்தெடுக்கவும் செய்தனர். இப்போது ஜீவா போட்டியில் தோற்றால் இருக்கும் ஒரு மாணவியும் போய்விடுவாள். அதற்காக போட்டியிலிருந்து பின்வாங்கவும் முடியாது என்பதால் ஜீவா என்ன செய்வது என்று தெரியாமல் திருவென முழித்துக் கொண்டு நின்றான். பின் இறுதியாக மனதை வலிமையாக்கி, செத்து பொழைச்சிட்டோம், அதுக்கு முன்னால இதெல்லாம் என்ன பண்ணிட போகுது, ஓதி பாத்துருவோம் என நினைத்து, நானும் ரெடி என ரத்தோர் முன்னால் நின்று சத்தமாக கூறினான் ஜீவா. என்னது, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல 0 வாங்கின ஜீவா ரத்தோர் சார் கூட போட்டி போடுறாரா? இது எப்படி சாத்தியம் என கேண்டீனில் இருந்த மேலும் சில மாணவர்கள் போட்டியை பார்க்க ஆவலாக வந்தனர். என்ன, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க, என்ன கேம்னு கூட தெரியாம என்னத்தை செய்யறது? சமாளிப்போம் என ஜீவா யோசித்துக் கொண்டு ரத்தோரை பார்த்து, ரத்தோர், எதுக்கு இப்ப நமக்குள்ள போட்டி? நம்ம ஏன் மாத்தி யோசிக்க கூடாது என ஜீவா கைகளை விரித்து சொல்ல, ஜீவா போட்டியை விட்டு நழுவி போக நினைப்பது ரத்தோருக்கு புரிந்தது. உனக்கு இப்பவே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சா? அதுவும் சரி, நீயும் எவ்வளவு தடவை தான் தோப்ப, என்ன மாத்தி யோசிக்கணும் சொல்லு, அதையும் கேட்போம் என ஏளனமாக கூறினான் ரத்தோர். நாம ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கைட் பண்ணி போட்டி போடக்கூடாது? நம்ம வேலையே கைட் பண்றது தானே, அதனால நம்ம போட்டியை இப்படி வச்சுக்கலாம். நாம மோதுறதை விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மோதட்டும் என லாவகமாக பேசினான் ஜீவா. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போ, ஆனா ஒரு கண்டிஷன், உன் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தான் கைட் பண்ணுவேன், என் ஸ்டூடெண்ட்டுக்கு நீ கைட் பண்ணு. இதுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே என ரத்தோர் கூறினான். என்னது, உன் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கைட் பண்றதா? என் ஸ்டூடெண்ட் ஜென்யூன், ஆனா உன் ஸ்டூடெண்ட் வேணும்னா என்ன காலவாரி விட்டுட்டா என சந்தேகமாக கேட்டான் ஜீவா. பயப்படாத, அப்படி பண்ண சான்ஸே இல்ல. அப்படி கோக்கு மோக்கு பண்ணி ஜெயிக்க நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல என சொல்லி ரத்தோர் சிரிக்க அனைவரும் சிரித்தனர். முகம் சிவந்து கடுப்பான பார்வையில் ரத்தோரை பார்த்து, சரி, மோதி பாத்திரலாம் வா என சொல்லி பார்வையை உயர்த்தி பின்னால் திரும்பி மேகாவை பார்த்தான் ஜீவா. மேகாவின் பார்வையே அவள் தயார் என சொல்வது போல் இருந்தது. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட், வந்து உங்க பஞ்சிங் பவரை காட்டுங்க என தன் இரு கைகளையும் விரித்து புன்னகைத்தார் ரத்தோர். மேகா ஜீவாவை கடந்து முன்னால் வந்து நின்று ரத்தோரை பார்த்து தலையசைத்து விட்டு தன் மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு எதிர்நோக்கி தன் கைகளை சுழற்றி தன் ஆராவை வெளியே இழுத்தாள். ஸ்டார் போன்ற ஒரு ஒளியை உருவாக்கி வேகமாக தன் முழு பலத்தையும் கொடுத்து முன்னால் தள்ளினாள். காற்றை கிழித்துக் கொண்டு என முன்னால் சில அடி அந்த ஸ்டார் சென்றது.
பார்ப்பதற்கு இது வேடிக்கையாக இருந்தாலும் மேகாவின் ஆரா சக்தி அபாரமாக இருந்தது. இதை பார்த்து ஜீவா அப்படியே உறைந்து போய் நின்றான். சூப்பர் பஞ்ச் என ரத்தோர் தலையசைத்து புன்னகைத்தார். அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு மிதக்கும் கல் தூண் கம்பீரமாக இருந்தது. அந்த கல் தூண்தான் மாணவர்களின் வலிமையை அளவிட பயன்படுகிறது. மேகா முன்னால் நீட்டிய கைகளை வேகமாக மீண்டும் சுழற்றினாள். அந்த சிறிய ஸ்டார் ஒளி பெரிய ஸ்டாராக மாறி கல்தூண் மீது பட்டது. கல்தூண் மெல்ல தடுமாறி மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து அதன் மீது 53 என்ற எண் தோன்றியது. வாவ், 53! உன் பஞ்ச் ரொம்ப நல்லா இருக்கு என ரத்தோர் புன்னகையுடன் கூறினார். மேஜிக் ஸ்கூலில் வந்த ஒரு நியூ அட்மிஷன் மாணவிக்கு இவ்வளவு பவர் இருப்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. ஜீவா கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மேகாவின் பவர் ஜீவாவை வெகுவாக கவர்ந்தது. நீ நல்லா பஞ்ச் பண்ணிருந்தாலும் அதே சமயம் உன்னோட பாடி பொசிஷன் அவ்வளவு சரியா இல்ல. இப்படி பாடிய தப்பா ரொட்டேட் பண்ணுனா உன் உயிர் கூட போகும். இப்ப கூட உன் முட்டியில காயாயிருக்கு. am I right என ரத்தோர் சொல்ல, ஆ என தலையசைத்தாள் மேகா. ரத்தோர் தன் அனுபவத்தின் திறமையால் ஒரு நொடியில் சரியான அனுமானத்தை சொல்ல சுற்றியிருந்த அனைவரும் வாயடைத்து போனார்கள். மேகா, நீ நியூ ஸ்டூடெண்ட். உனக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். நீ முயற்சி பண்ணு. உன் காலில் எந்த பெயினும் இல்லாம உன்னால பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் என சில வழிமுறைகளை ரத்தோர் விளக்கி சொன்னார். ஓகே சார், நான் ட்ரை பண்றேன் என ஒற்றை வார்த்தையில் சொல்லி தன் முன்னங்காலை ஒரு அடி முன்னால் வைத்து இன்னொரு காலை பின்னால் வைத்து உடலை வளைத்து கையை சுழற்றி தன் முழு வலிமையையும் கொடுத்து முன்னால் உந்தித் தள்ள ஆரா ஸ்டார் ஒளி கல் தூணை மோதி அதிரச் செய்தது. இந்த முறை 63 என தூணில் காட்டியது. கடந்த முறையை விட இந்த முறை 10 அதிகம். ஒரு சின்ன வழிகாட்டுதல் மூலம் ஒரு மாணவியின் செயல்திறனை 20% அதிகரிக்க முடியும் என்பது அங்கிருந்த அனைவரையும் திகைக்க வைத்தது. இந்த முடிவை பார்த்து ரத்தோர் மெல்ல புன்னகைத்தார். ஜீவா விழிகளை விரித்து அமைதியாக பார்த்து நின்றான். ஜீவாவின் முறை வந்தது. ரத்தோரை அவன் பார்க்க ரத்தோர் ரிஷி என்று சத்தமாக அழைத்தார். ரிஷி ரத்தோரின் மாணவர்களிலேயே சிறந்தவன். ரிஷி, நீ உள்ள போ என சொல்ல அவனோ, மாஸ்டர், நான் எதுக்கு, வேற யாராவது கத்துக்குட்டிங்களா அனுப்புங்க என்று அலட்சியமாக சொன்னான். இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்து ஜீவா, நான் உன்னை கைட் பண்றேன் என கை நீட்டி கூறினான். இவன் என்னோட டாப் சிஷ்யன், ஒரு குறை கூட கிடையாது இவங்கிட்ட என ரத்தோர் சொல்லி நக்கலாக சிரித்தார். நானும் ஒரு டீச்சர் தான். இவன் பண்ற வித்தைய பார்த்துட்டு அத நான் சொல்லணும். நீங்களே தற்பெருமை பீத்திக்காதீங்க என ஜீவா திமிராக கூறினாலும் மனதில் ஒரு இனம் புரியாத பயம் வருவதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. இப்போது ஜீவா மாணவர்கள் முன் ஏதாவது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். ஜீவா, நீ என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா உன் பேச்ச ஸ்டூடெண்ட் கேட்டாதான் உனக்கு மரியாதை என ரத்தோர் மீண்டும் ஜீவாவை அவமானப்படுத்தினார். ஜீவா கோபமாக பார்த்து, ரத்தோர், உன் திறமையை விட உன் பேச்சுதான் அதிகமா இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். கேட்கறது அந்த ஸ்டூடெண்டோட இஷ்டம். நீ ஏன் கஷ்டப்படுற என முகத்தில் அரைந்தது போல் கூறினான் ஜீவா. சரி, நீ இவ்ளோ பேசுறிய, உன் திறமை என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். போட்டிய கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துவோமா என ரத்தோர் கூறி சிரித்தார். இந்த போட்டியில நான் ஜெயிச்சா உன்னோட ஸ்டூடெண்ட் மேகா இனி என்னோட ஸ்டூடெண்ட் என்று கூறினார் ரத்தோர். அதே மாதிரி நீ தோத்துட்டா இதோ உன்னோட ஸ்டூடெண்ட் ரிஷி என்கிட்ட வரணும் என முன்னால் வந்து நின்ற மாணவனை கைகாட்டி கூறினான் ஜீவா. ரத்தோர் சில நிமிட அமைதிக்கு பின், சரி டீல், நான் தோத்துட்டா இங்க நிக்கிறான ரிஷி, இவன் இனி உன்னோட ஸ்டூடெண்ட் என ரத்தோர் சொல்ல, சார் சார் என்ன சொல்றீங்க, என்னால முடியாது அவர்கிட்ட சேர என பதறிக்கொண்டு கூறினான் அந்த புதிய மாணவன். ரத்தோர் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என ரிஷி எதிர்பார்க்கவில்லை. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் 0 வாங்கிய புரொஃபசரை ஏற்றுக்கொள்ள அவன் மனம் கொஞ்சம் கூட சம்மதிக்கவில்லை. கவலைப்படாத ரிஷி,
நான் தோத்து போக மாட்டேன் என நம்பிக்கையாக ரத்தோர் கூற, ரிஷி புன்னகையுடன் எஸ் சார், ஐ நோ யூ என நம்பிக்கையாகச் சொன்னான். பின் நம்பிக்கையுடன் நடந்து சென்று ஜீவாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் கைகளை சுழற்றி தன் முஷ்டி வித்தையை செய்ய ஆரம்பித்தான். இதை பார்த்து கொண்டிருந்த ஜீவா ஒன்றும் புரியாமல் குழப்பமாக நின்றான். உண்மையை சொல்வதென்றால் ஜீவாவிற்கு என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் கூட புரியவில்லை. ஒரு வேகத்தில் சவால் விட்டுவிட்டு திருவென முழித்துக் கொண்டிருந்தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாணவன் செய்வதை ஒரு பார்வையாளனாக கூட புரிந்து கொள்ள முடியாமல் ஜீவா நின்றான். இதில் எப்படி அவனுக்கு வழிகாட்ட முடியும் என ஜீவாவால் நினைத்துக் கூட பார்க்க முடியவில்லை. என்ன பண்றதுனே தெரியலையே, இதுல எப்படி நாம இவனுக்கு டிப்ஸ் கொடுக்கறது? அந்த அலெக்ஸ் இருந்திருந்தா கூட இவன் என்ன பண்றான்னாச்சும் தெரிஞ்சிருக்கும். நமக்கு அது கூட புரியலையே, ஐயோ கடவுளே என ஜீவா புலம்பிக் கொண்டிருக்க தலையிலிருந்து முகத்தில் வியர்வை கொட்டியது. இந்த முறை ஜீவா இக்கட்டான நிலைமையில் இருப்பதை அவன் முகமே காட்டிக் கொடுத்தது. ஜீவா கைகளும் கால்களும் நடுங்கிக் கொண்டிருக்க திடீரென மனக்கணக்கில் அவன் லைப்ரரி திறந்தது. ஏதோ ஒரு ஒளி மனதின் பாதையில் வந்து போவதை உணர்ந்து அதிர்ச்சியில் அதை உற்று நோக்கினான் ஜீவா. எண்ண அலைகள் பலவித காட்சிகளை காட்டியது. அங்கே டெஸ்டினி புத்தகம் விண்ணில் பறந்து கொண்டு இருந்தது. என்ன, என்னோட மனசுல இதெல்லாம் தெரியுது? இப்ப இந்த புக்க பத்தி நான் நினைக்கலையே என்று அதிர்ந்தான். இது என்ன சொல்ல வருது என யோசித்து அதே அதிர்ச்சியில் புத்தகத்தின் முதல் பக்கத்தை பார்த்தான். அதில் 2 எழுத்து மட்டும் எழுதியிருந்தது. அந்த எழுத்து ரிஷி. அடுத்து கீழே எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது. ரிஷி மேஜிக் மோட் குடும்பத்தை சேர்ந்தவன். ஃபைட்டர் 1 லெவல், தாமரை போன்ற வளைவை உருவாக்குபவன். ஸ்ட்ரெங்க், பருந்தின் சக்தி கொண்டவன். உயர பறந்து தாக்குதல். வீக்னஸ், கிட்டத்தட்ட 12 வீக்னஸ் இருந்தது. நம்பர் 1, கால்களுக்கு அதிக வலிமையை செலுத்துவது என ஒவ்வொன்றாக நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 என வீக்னஸ் அனைத்தையும் எடுத்துக்காட்டி இறுதியாக நம்பர் 12, இடது கை வலிமையாக இருந்தாலும் அதற்கு ஏற்றது போல வலது கை ஈடு கொடுக்க முடியவில்லை என்று ரிஷி பற்றிய அனைத்து டேட்டாக்களும் அங்கே தோன்றியது. இந்த அனைத்து குறிப்புகளையும் படித்த ஜீவா ஒரு நிமிடத்தில் தலை சுற்றுவது போல் உணர்ந்தான். இதை என்னால நம்பவே முடியல. என்ன நடக்குது இங்க? ரிஷிய பத்தி இருக்கிறதெல்லாம் உண்மையா என நினைத்துக் கொண்டு தன் சிந்தனையை உன்னிப்பாக செலுத்தினான் ஜீவா. ஜீவா படித்தது உண்மை என்றால் கண்டிப்பாக ரிஷிக்கு வழிகாட்ட முடியும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அதை தெரிந்து பயிற்சி அளிப்பதுதான் ஒரு ஆசிரியரின் வேலை. அதை ஜீவா நன்கு உணர்ந்திருந்தான். ரித்விக் தான் இறந்ததற்கும் இப்போது ஜீவா உடலில் இருப்பதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருப்பதை நம்பினான். இப்போது டெஸ்டினி புத்தகமே ஜீவாவின் வாழ்க்கைக்கு வரம் தரும் சாமியாக மாறியுள்ளது. இந்த புக்கோட முக்கியத்துவம் இப்பதான் எனக்கு புரியுது. இந்த புத்தகம் இருந்தா இனி என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. தேங்க்ஸ்பா, என்னை எதுக்காக இந்த புக்க பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னீங்கன்னு இப்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. லவ் யூ பா. இனி பாருங்க என்னோட ஆட்டத்தை என்று தீர்க்கமான முடிவிற்கு வந்தான். ஜீவா கண்களை மூடி நிற்பதை பார்த்த அனைவரும் என்ன செய்ய போகிறான் என பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் ரிஷி ஜீவாவை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இருந்தான். ஜீவாவை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரது பார்வையும் ரிஷியை பார்க்க ஆரம்பித்தது. மொத்த காற்றும் ஒரு சுழல் போல் சுற்றி தாமரை போன்ற ஒளி உருவம் தோன்றியது. ரிஷி கைகளை மேலும் கீழும் அசைக்க அந்த தாமரை ஒளியும் அதற்கு ஏற்றாற்போல் மேலும் கீழும் வர இறுதியில் தன் முழு பலத்தை கொடுத்து முன்னால் பஞ்ச் செய்தான் ரிஷி. இந்த நேரத்தில் ஜீவா எண்ணத்தில் தெரிந்து கொண்டிருந்த நூலகமும் மறைந்தது. ரிஷியின் பஞ்ச் தூணில் பட்டு அதிர ஜீவாவும் கண்களை திறந்தான். கல் தூணில் 62 என்ற எண் தோன்றியது. 62, குட் ஒன் மிஸ்டர் ஜீவா, தூங்கி எழுந்துட்டீங்களே என ரத்தோர் கேட்க சுற்றி இருந்த அனைவரும் என சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார்கள். ஜீவா
முன்னால் இருந்த கல் தூணில் இருந்த எண்ணை அமைதியாக பார்த்து நின்றான். ரிஷி அவனோட பஞ்ச பினிஷ் பண்ணிட்டா. இப்ப நீ எப்படி அவனை கைட் பண்ண போற என ரத்தோர் கைகளை விரித்து கேட்டார். ஜீவா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, கைட் பண்ண போறியா இல்ல இங்கிருந்து ஓட போறியா என ரத்தோர் புன்னகையுடன் கேட்டான். மீண்டும் கூட்டத்தில் சிரிப்பொலி கேட்கத் தொடங்கியது. இன்னைக்கு வாத்தி காலிடா, இவர் கைட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல, மறுபடியும் போய் தண்ணில விழ போறான் என கூட்டத்தில் மாணவர்கள் பேச சலசலப்பு ஏற்பட்டது. சைலன்ஸ் என ரத்தோர் சத்தமாக கத்தினார். ஜீவா, கைட் பண்ண போறியா இல்ல உன் ஸ்டூடெண்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போக போறியா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ் என மீண்டும் கைகளை விரித்து நக்கலாக புன்னகைத்து கேட்டார் ரத்தோர். ரத்தோரின் வார்த்தைகளை கேட்ட அனைவரும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் 0 எடுத்த ஒருவன் எப்படி இவ்வளவு சிறந்த மாணவனை வழிநடத்துவான் என ஆர்வமாக ஜீவாவை உற்று நோக்கினார்கள். ஆனால் ஜீவாவின் மனதில் இப்பொழுது டெஸ்டினி புக் இருந்தது. டெஸ்டினி புக்கில் தெரிந்தது உண்மையா? அந்த புக்கின் சக்தி என்ன? ஜீவா வெற்றி பெறுவானா?